வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. நான் உங்கள் மணி. ஒரு சில விஷயங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. டக்குன்னு என்னால் ரியாக்ட் பண்ணவும் முடியல. அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும்ல. ஓகே, இப்போ இன்கேஸ் அதாவது என்ன அப்படின்னா, எனிதிங் மிஸ்டேக் ஃப்ரம் மை சைடு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் இது தப்பு பண்ணுறீங்க, இது நல்லா இல்லை, இது கரெக்ட் பண்ணிக்கலாம் அது அப்படின்னா. ஏன்னா நான் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த நியூ பிளாட்ஃபார்ம் டு மீ. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அந்த நியூ பிளாட்ஃபார்மில் நான் கற்றுக்க தான் பார்ப்பேன். ஆல்ரெடி வெல்பர்ஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க மக்களே. ஸோ அந்த வெல்பர்ஸ்ட் அப்படின்றவங்களோட கேட்டகரி பக்கத்தில் கூட நல்லா போக முடியாது. ஸோ அவங்க சைடும் நம்ம போக முடியாது. நம்ம சைடு நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய தவறுகள் வரதான் செய்யும். ஸோ அந்த தவறுகள் இயற்கை. சரியா? ஸோ அந்த இதுக்கு ஏதாவது ரெக்டிஃபை பண்ணணும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணி இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் நான் பண்ணுவேன். காலையில் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் மெயின்ஸ் ப்ளஸ் ரீசனிங் செஷன் கொடுத்துருக்கேன். ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1.25 மணி நேரம். இன்றைக்கி மட்டுமே எவ்வளோ நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 45 நிமிட்ஸ். டோட்டலி பார்த்திங்கன்னா 4.5 மணி நேரம் இன்றைக்கி மட்டுமே நான் டீச் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்காக மட்டும்தான். கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசனிங் செஷன் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஃபீட்பேக் நிறையா வருது. பட் ஆனால் அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம்னா ஆஃப்டர்நூனா ஆப் கிளாஸே என்னால் எடுக்க முடியல. ஸோ அவ்வளோ அளவு ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் போய்ட்டு இன்னும் எனக்கு அந்த மண்டை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மண்டை காய்ச்சல் அப்படியே தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு கரெக்டான டைமில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ யாராச்சும் டிஎன்பிசி எழுதியிருந்தீங்க, டிஎன்பிசி குரூப் 2 எழுதியிருந்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2 ரிசல்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கீழே எனக்கு டிஎன்பிசி குரூப் 2 எழுதுனவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுடைய அந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு மட்டும் 7:30க்கு என்னோடய லைவ் செஷன் இருக்காது. எனக்கு ரொம்ப அப்படியே அதை நினச்சிட்டே இருந்தேன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாமே நான் எதுவும் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அதனால் அந்த இதை கண்டென்ட்டே எடுக்க முடியல. ரொம்ப நேரம் எடுக்கணும் மக்களே. ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் எடுக்கணும். ரொம்ப நேரம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈவினிங் 7 to 8:30 உங்களுக்கு லைவ் கொடுக்க போகிறேன். எல்லாருமே நோட் பண்ணிங்க. காலையில் இருந்து 7:30 லைவ், நாளைக்கு காலையில் இருந்து 7:30 லைவ், நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு எடுத்துறேன். ஸோ இப்போ தான் 2-3 விஷயங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. அதனால் நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங் 7 to 8:30 வரைக்கும், 7 to அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் போகுதோ ஸோ அவ்வளோ நேரம் நான் ஈவினிங் உங்களுக்கு லைவ் கொடுத்துறேன்ப்பா. ஸோ அதே கிளாஸஸை ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஹர்ட் பண்ண அது வேணாம், சரி விட்டுரும். சரியா? ஸோ கண்டினியூஸாக செஷன் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டடா பை பை. நிம்மதியாக படுத்துங்க. ஸோ நானும் தூங்க போகிறேன். எல்லாம் தூங்கி விட்டது, ஒன்று மட்டும் தூங்கவில்லை, அது என் மனம் மட்டும் அப்படின்னு சொல்கிறேன். அம்மனம் என்று ஆறும் என்று தெரியவில்லையடா அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார். அது யார் அப்படின்னா நான் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா படிப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய லைவ் செஷன் காலையில் நாளைக்கு மட்டுமே 7 o'clock, மற்றபடி 7:30க்கு இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் சிஏ படிக்க வாங்க. நிறையா தடவை சொல்லிவிட்டு எனக்கு அழுத்து போச்சு. சிஏ வேறு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னாலும் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்லுங்கள், சிஏ வேறு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். டடா பை பை.